தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. அஜித் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். நடிகர் அஜித் அவர்கள் சினிமாவை தாண்டி கார் ரேஸ், போட்டோகிராஃபி, துப்பாக்கி சுடுதல் என பல விஷயங்களில் கவனம் செலுத்தி வருகிறார். இப்பொழுது அஜித் துபாயில் நடைபெறக்கூடிய 24 மணி நேர கார் ரேஸில் தனது குழுவுடன் கலந்து கொண்டிருக்கிறார். தனது குழுவின் கேப்டனாக இருக்கும் அஜித் இந்த ரேஸில் அதிக நேரம் ஓட்ட வேண்டுமாம். அதற்காக அவர் அங்கு சிறப்பு பயிற்சிகள் எடுத்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோமெனால் அஜித் அவர்கள் ஓட்டிய கார் ஆனது விபத்தில் சிக்கியது. அந்த வீடியோக்களை நாம் அதிகம் தற்பொழுது பார்த்து வந்திருந்தோம். இன்று ரேஸ் தொடங்குகிறது. ரசிகர்களுக்கும் அஜித்தின் குழு ஜெயிக்க பிரார்த்தனை செய்து வருகிறார்கள். ரேஸிற்கு நடுவில் அஜித்தின் படங்கள் குறித்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதற்கு தற்பொழுது நடிகர் அஜித் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய அக்டோபர் வரை தனக்கு தொடர்ந்து ரேஸ் போட்டிகள் இருப்பதினால் தன்னால் பார்த்தோமெனால் படத்தில் நடிக்க முடியாது என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். தற்பொழுது விடாமுயற்சி, குட் பேட் அக்லி என்று 2 படங்களில் நடித்து முடித்திருக்கிறார். அதற்கான தற்பொழுது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் அஜித் அவர்களின் இந்த அறிவிப்பானது அஜித் ரசிகர்கள் பார்த்தோமெனால் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. என்னென்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய 9 மாதங்களும் தான் கார் ரேஸில் முழு கவனம் செலுத்த வேண்டி இருப்பதால் தன்னால் பார்த்தோமெனால் படத்தில் நடிக்க முடியாது என்றும் ஒரு அதிரடியான அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அக்டோபர் மாதத்திற்கு பின்புதான் தான் படத்தில் நடிக்க முடியும், தற்பொழுது எந்த ஒரு படத்திலும் நடிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்து வரக்கூடிய 9 மாதங்களும் கார் ரேஸில் கலந்து கொள்ள இருக்கிறேன். நான் ஒரு கார் ரேஸ் வீரராக மட்டுமல்லாது இந்த நிறுவனத்தின் தலைவராகவும் ஜெயிக்க வேண்டியிருக்கிறது. அதனால் தன்னுடைய முழு கவனமும் இதில் தான் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னொரு புறம் நடிகர் விஜய் அவர்கள் தற்பொழுது தனது கடைசி படத்தில் நடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அஜித் அவர்களும் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருப்பது அஜித் மற்றும் விஜய் ரசிகர்களிடையே பார்த்தோமெனால் மிகுந்த வருத்தத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. ரஜினி, கமல் படங்களும் தற்பொழுது குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அஜித் அவர்களும் இந்த முக்கிய முடிவினை எடுத்திருக்கிறார். விடாமுயற்சி படம் எப்பொழுது ரிலீஸ் செய்யப்படுகிறது என்று தெரியவில்லை. அதே போன்று குட் பேட் அக்லி ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என்று இயக்குனர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விடாமுயற்சி படம் அடுத்து வரக்கூடிய இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு பின்புதான் வெளியாகும் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த பொங்கலுக்கு அஜித்தின் படம் வெளியாகும் என்றும் மிகுந்த ஆர்வமுடன் காத்திருந்த ரசிகர்களுக்கு தற்பொழுது மிகுந்த பேரதிர்ச்சியாக இந்த செய்தியானது சேர்ந்திருக்கிறது.